முதிர்கன்னியாவே வாழ்ற கோவை சரளா. காரணம் என்னன்னு தெரியுமா? நகைச்சுவையில தனக்குன்னு தனி இடத்த தமிழ் சினிமாவுல உருவாக்குனவங்க நடிகை கோவை சரளா. 1979வது வருஷம் தன்னோட திரைப்பயணத்த ஆரம்பிச்ச இவங்க, இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சு நிலைச்சிருக்காங்க. சினிமாவுல பல சாதனைகள செஞ்சிருக்கக்கூடிய நடிகை கோவை சரளா, 63 வயசாகியும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்க. அதுக்கான காரணத்த கோவை சரளாவே பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க. நகைச்சுவையில பட்டைய கிளப்பக்கூடிய நடிகைகள்ல ரொம்பவே முக்கியமானவங்க நடிகை கோவை சரளா. கவுண்டமணி, செந்தில், வடிவேலு கூட இணைஞ்சு இவங்க செஞ்ச அளப்பறைக்கு அளவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கோவை சரளா, ராகவா லாரன்ஸ் கூட இணைஞ்சு இவங்க செய்யக்கூடிய நகைச்சுவையை பார்த்து சிரிக்காதவங்களே இருக்க முடியாது. நகைச்சுவை மட்டும் இல்லாம பிரபு சாலமன் இயக்கத்துல செம்பியோட பாட்டியா சீரியஸான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. செம்பி படத்தோட அஸ்திவாரமா இருந்தது கோவை சரளாவோட நடிப்பு தான். இந்த நிலையில சமீபத்துல அவங்க கொடுத்த பேட்டி ஒண்ணுல கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறத பத்தி ரொம்பவுமே வெளிப்படையா பேசியிருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு ஒரு நாளும் நான் வருத்தப்பட்டது கிடையாது. கல்யாணம் பண்ணவங்கள பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ எப்படி இருந்தாலும் மனுஷன் தனியா தான் வாழ்ந்தாகணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் கடைசி வரைக்கும் கணவரோட கைய பிடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு இடத்துல அவரு விட்டு போயிடுவாரு. ஓடி போறாரோ, இல்ல மேல போயிடுவாரோ யாருக்கு தெரியும்? இதனால தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு வருத்தப்பட்டதே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே என்ன அறியாம ஆன்மீகம் எனக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அதனால நான் ஏதாவது சாதிக்கணும், நான் தெருவுல நடந்து போனா மத்தவங்க என்ன பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் என்னோட மனசுக்குள்ள இருந்துச்சு. அந்த எண்ணம் இருந்ததால மத்த எண்ணம் எனக்கு வரவே இல்ல. என்னோட பார்வை முழுக்க குதிரைக்கு கடிவாளம் போட்டது மாதிரி சினிமாவிலேயே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.